சப்பாத்தி களி பழத்துக்கு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா 1 வீக் 10 டேஸ் ஆகும். பழம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொரியர் போட்டு விடுவேன். இப்போ நீங்கள் ஜிபே பண்ணி எனக்கு 2 நாள்லேயே பழம் கிடைச்சாலும் 2 நாள்லேயே போட்டு விட்ருவேன். அப்படி இல்லைன்னா 1 வீக் 10 டேஸ் ஆகலாம். அதனால் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் வந்து சப்பாத்தி களி பழம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 டைம் கைப்படாமல் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரமே இல்லாமல் நீங்கள் வெளியே வச்சாலும் பழங்கள் நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் முள் இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. அப்புறம் பழம் ஃபுல்லாமே விதைகள் தான் இருக்கும். அந்த விதைகள் வந்து சில விதைகள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், சில விதைகள் வந்து ஹார்டாக இருக்கும். அப்படி ஹார்டாக இருக்க விதைகள் வந்து நீங்கள் சப்பிட்டு துப்பிடுங்க. பழங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலேயும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செங்காயாக இருக்கிறத இந்த மாதிரி செங்காய் தான் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும். பழமாக இருக்கிறது கொஞ்சம் அடிபட்டாலும் கெட்டு போயிடும். அதனால தான் உங்களுக்கு பழம் செங்காய் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்றேன்.